தமிழ்நாட்டின் வாகன வரலாற்றில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் தயாரித்த ஸ்டாண்டர்ட் 20 வேன் ஒரு நீங்காத அடையாளமாகும். 1970 மற்றும் 80களில் தமிழக சாலைகளில் அதிகம் காணப்பட்ட இந்த வாகனம் பிரிட்டிஷ் லேலண்ட் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் சென்னையில் உள்ள வண்டலூர் தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டது. இதன் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் நீடித்த உழைப்பு காரணமாக இது இந்திய வர்த்தக வாகன சந்தையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இந்த வேனில் பயன்படுத்தப்பட்ட 2.1 லிட்டர் டீசல் என்ஜின் அதன் வலிமைக்கும் எரிபொருள் சிக்கனத்திற்கும் பெயர் பெற்றது. குறிப்பாக என்ஜின் ஓட்டுநர் இருக்கைக்கு அடியில் அமைக்கப்பட்டிருந்த விதம் வாகனத்தின் உட்புறத்தில் அதிக இடவசதியை ஏற்படுத்தி கொடுத்தது. இதனால் ஒரே வாகனத்தை மினி பேருந்தாகவும், சரக்கு ஏற்றும் லாரியாகவும், அவசர கால ஆம்புலன்ஸ் வாகனமாகவும் மாற்றி பயன்படுத்த முடிந்தது. குறுகிய சாலைகளிலும் எளிதாக திரும்பிச் செல்லும் வசதி கொண்ட இந்த வாகனம் பள்ளி வாகனங்களாகவும், சுற்றுலா பயணிகளுக்கான முதல் தேர்வாகவும் பல தசாப்தங்களாக திகழ்ந்தது. தற்கால நவீன வாகனங்கள் அறிமுகமாவதற்கு முன்பு வரை தமிழகத்தின் சிறு தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வேன்களே முதுகெலும்பாக இருந்தன என்பது குறிப்பிடத்தக்க வரலாறு.